இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான 3D வீடியோவை ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் வெறும் ஒரே ஒரு இமேஜை வச்சு நாம் இந்த வீடியோவை மேக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த மாதிரி ஒரு இமேஜ், அதாவது நீங்கள் கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி உங்களோட கால் வரை இருக்க மாதிரி இமேஜாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இமேஜை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜை இந்த மாதிரி அந்த பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி பிஎன்ஜியை ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டை வச்சு தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நான் அந்த மாதிரி இமேஜை எப்படி இந்த மாதிரி ஒரே கிளிக்கில் பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத தான் சொல்லி தர போகிறேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, உங்களோட க்ரோம் ப்ரௌசர் இருக்குது பதில் அதை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க சர்ச் பாரில் ரிமூவ் பிஜி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ண இல்லை ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வெப்சைட் வருதா, அந்த வெப்சைட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த இடத்துல கீழே பார்த்தோன்னா அப்லோட் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கேட்டதா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இதில் நாம் செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன், நான் வேறு இமேஜை கூட உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த இமேஜை கூட செலக்ட் பண்ணாலே போதும். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த இதில் உங்களோட இமேஜை டச் பண்ணி செலக்ட் பண்ணால் மட்டுமே போதும். அதுவே ரொம்ப ஈஸியாக பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் மேக்ஸிமம் இந்த வெப்சைட் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நமக்கு கட் பண்ணி கொடுத்துருச்சா. இப்போ கீழே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஒரு டவுன்லோட் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு இந்த கட் பண்ணதை நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெடி பண்ணி அந்த இமேஜை கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ நான் கொடுத்துருக்க ப்ரீசர் இருக்குது பதில் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குனாக்கா எப்பயும் போல் எல்லாமே நானே கொடுத்துட்டேன். அந்த சாங்கு, அந்த லிரிக்ஸு. ஸோ இந்த லிரிக்ஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபாண்ட் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு தெரியலைன்னா, இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா நான் எங்கேருந்து இந்த மாதிரி ஃபாண்ட் எல்லாமே ஈஸியாக எடுக்கிறேன் அப்படின்றத அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபாண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. யாருமே இந்த ஃபாண்டை சேஞ்ச் பண்ணவே மாட்டீங்க. இந்த ஃபாண்டை நீங்கள் பர்ஃபெக்டாக சேஞ்ச் பண்ணால் தான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தோன்னா எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த ஃபாண்ட் எல்லாத்தையுமே வீடியோட லாஸ்ட் வரை நீங்கள் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் நான் என்னோட இமேஜஸ் எங்கெங்கெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம் அந்த இடத்துல எல்லாத்தையுமே இப்போ உங்களோட இமேஜை ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட் அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்து அந்த சாங்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு இப்போ இமேஜ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த கலர் அண்ட் ஃபில் போங்க. போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் அவங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணாமல் இப்படியே அந்த இமேஜ் ஒரிஜினல் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். ஃபஸ்ட் இதில் வந்து இப்போ அந்த பேக்ரவுண்டில் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்படியே கொஞ்சம் மேலே மூவ் பண்ணுங்க. அதாவது மேலேருந்து கீழே இழுத்தீங்கன்னா அதுக்கு நேரம் இந்த லிரிக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ண பிஎன்ஜி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன்னா இதுக்கு பதிலாக இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களோட இமேஜை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதே மாதிரியே ஃபஸ்ட் அந்த கட் பண்ண பிஎன்ஜியை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் போங்க. போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் அதே மாதிரி தான் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் கட் பண்ண, அதாவது இப்போ நாம் கட் பண்ண அந்த இமேஜ் பிஎன்ஜியை செலக்ட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக இதில் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். கொஞ்சம் மூவ் பண்ணால் அடுத்து இந்த இடத்துல ஒரு 3 பிஎன்ஜி ஒரே 3 தான் நான் அந்த மாதிரி எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இதுலேயும் நீங்கள் உட்காந்து எஃபெக்ட்லாம் கொடுக்கலாம் தேவையில்லை. ஜஸ்ட் கலர் அண்ட் ஃபில்லை போய் சேஞ்ச் மட்டும் பண்ணாலே போதும். ஸோ ஃபஸ்ட் இருக்க பிஎன்ஜியை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இதில் அந்த பிஎன்ஜியை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானு. ஸோ இப்போ நடுவில் வந்து மாறிடுச்சா, இதே மாதிரி அடுத்து மீத இருக்க ரெண்டுலையும் அப்படியே ஜஸ்ட்டு அந்த லேயர் கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி தான் அந்த இமேஜ் ஜஸ்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணாலே போதும். ஃபஸ்ட் இதுலேயும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி லாஸ்ட்டு மீத இருக்கிறதுலையும் கலர் அண்ட் ஃபில். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி நாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த இமேஜை மட்டும் ஜஸ்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக இந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து மூவ் பண்ணால் அடுத்து இந்த இடத்துல. ஸோ அதுலேயும் இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி நான் எங்கெங்கே என்னோட பிஎன்ஜியை வந்து கொடுத்துருக்கணும். ஸோ அந்தந்த இடத்துல உங்களோட கட் பண்ணதை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஆட் பண்ணாலே போதும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2, 3 அப்படின்லாம் கொடுத்துருப்பேன். அது எல்லாத்துலேயுமே என்னோட பிஎன்ஜி எங்கெங்கே நான் ஆட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கணும் அது எல்லாத்துலேயுமே நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க அந்த உங்களோட இமேஜை இந்த மாதிரி மாற்றினாலே போதும். பர்ஃபெக்டாக நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணி காட்ட முடியுமோ அந்தளவு தான் காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ எவ்வளோ ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இல்லையா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான்
வீடியோட லாஸ்ட் வர உங்களுக்கு இந்த மாதிரி லைவாகவே மாற்றி காட்டுறேன். இதே மாதிரி நீங்களும் நான் ஒரு இடத்த கூட மிஸ் பண்ணாமல் உங்களோட இமேஜ் வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டாக மாற்றிட்டே போங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீடியோட லாஸ்ட் வர நம்ம எல்லாத்தையுமே ஈஸியாக மாற்றி முடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல மீதம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3 இது இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அதே மாதிரியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாமே மாற்றி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை டச் பண்ணி இந்த கேமரா ஆப்ஷன் இருக்குது பதில் அதை மட்டும் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்டாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜை ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணியே இந்த மாதிரி கொண்டுட்டு வந்துருப்பீங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார்